அண்ணே காணமேன்னு பார்த்தேன். சதீஷ் கணக்கில் எதுக்கு எழுதிட்டோம். போ. ஐ எம் லீவிங் மேம். லீவா? ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னியடா? உன் இங்கிலீஷ் நாலேஜில் தீய வச்சு கொளுத்த. இதில் உனக்கு பேர் வேற சனா. இந்த பேரில் தான் எங்கள் அப்பாங்க வந்திருப்பான். இங்கே வர்றா வேலை இல்லா பட்டதாரி. சாயங்காலம் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியும். நேராக கார்பரேஷன் கிரவுண்டுக்கு வந்துடுவேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இறங்கினோடனே நான் பேட்டிங் பண்ணணும். நீ தான் அம்பேர். ஒரு பால் ஆகுது ஆடுறா. அதெல்லாம் காலிலேருந்து ஆடுதானுங்கிற போய் அம்பேரிங் பாருப்போ. சப்போஸ் பேட்டில் பால் பல்லனா ஒயிட் கொடுத்துரு. கேட்ச் பிடிச்சாங்கன்னா நோ பால் கொடுத்துரு. ஃப்ரீ ஹிட்டு. காலை வெளியே வச்சு போட்டான் பாரு. நோ பால். அப்பப்போ இந்த 4, 6 அதெல்லாம் போட்டு விட்டுக்கோ. நான் 1 hour காஜி ஆனோடனே அங்கே எவனாவது 3 சிகரெட் கொடுக்குறான். அவன் பக்கம் ஸ்பாட் ஃபிக்ஸிங் பண்ண 4லேருந்து உனக்கு பீடி தான் வாங்கி கொடுப்பேன். ஓகே வரேன். பரவாயில்ல எவ்வளோ அடித்தாலும் வாங்குறான். ஃபார்மல்ஸில் இவன் நம்மளை விட ஸ்டைலாக இருக்கானே. கொஞ்சம் அடக்கியே வைப்போம். டேய் இவ்வளோ நாளாக ஒரே ஆஃபீஸ்க்கு போகிறோம். நண்பன் பஸ்ஸில் போகிறானே. ஒரு நாளாவது லிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சா உனக்கு? ஒரே ஆஃபீஸ் போனால் 2 பேரும் ஒன்றா. கிரவுண்டில் கொடுத்தா ஸ்ரீசாந்தும் தோனியும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா. அதுக்கு ஏமாச்சா உன்னை போய் நீ ஸ்ரீசாந்தன் சொல்லிக்கிற? ஒன்றை சொன்னேன். வெளியில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஆஃபீஸில் வந்து மாமன் மச்சான் அது இதுன்னு என் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். அங்கெல்லாம் நீ என்ன சதீஷ் சார் தான் கூப்பிடணும். எது? எங்கே ஒரு வாட்டி கூப்பிடு. சதீஷ் சார். நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை சார். நீ பஸ் இல்லை ஷேரட்டா பிடிச்சி ஆஃபீஸுக்கு வந்துடுறேன். ஓகே சதீஷ் சார். பரவாயில்ல மிரட்டு நான் பயப்படுறேன். சிரிச்சுக்கிட்டே கோவமே இல்லாமல் சொல்கிறேம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வரியா? போக வேண்டாம். ஏப்பா இப்படி பண்ணுறீங்க? ஒரு நாள் ஆஃபீஸில் லீவ் கிடைக்குது. அன்னைக்கு கூட நிம்மதியான டிவி பார்க்க விடாதீங்க. நீ காரில் வந்துரு. பின்னாடி ட்ரிபிள்ஸ் போனால் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. காரெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஏறுமா. எனக்கு ஏதோ பேட் ஃபீலிங் மச்சான். என்ன பாத்ரூம் வருதா? சரி அங்கே என்னவோ தப்பாக நடக்க போகுதுன்னு தோணுது. தப்பு நடக்கிறதுக்கு பிரியா ஓகே சொல்லுவாளா? சரி அது இல்லை. ஆமாம் குர்த்தா எங்கடா வாங்கினேன்? ஒக்காவோட சுடிதார் டாப்படாது. அவசரத்துக்கு போட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க. கொஞ்சம் லேட்டா ஹலோ அங்கிள். எதுக்கு அங்கிள் ஃபிஷ் எல்லாம் ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கீங்க? உள்ள போறான். நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க. வந்துடுறேன். டேய் என்ன ஏன்டா இந்த கும்பலில் விட்டு வந்த? ஏன்டா? சரோஜா தேவி சூப்பர்லன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான் மச்சான். எதுடா? அதான் சொன்னியே இவங்க அப்பாவுக்கும் இந்த ஏரியா செட்டுக்கும் சண்டை. சேட்டு கடுப்புல பான் பராக் போட்டு இவங்க அப்பா தலையில துப்பிட்டான்னு. தலையை பார்த்தோன்னே பளிர்னு தெரியுது மச்சான். அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இப்படிதான் எங்க அப்பா பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏய் என் கேக்டஸ். ஸ்டூபிட் தள்ளு. முள்ளு செடியை சேர்ல வச்சிட்டு என்ன லூசுன்ற? வந்து உட்கார்றாங்க. நல்ல குடும்பம்டா இது. என்னடா வண்டி பஞ்சரா? பஞ்சரானது வண்டி இல்லடா. மாட்டியா விடுற? ஜெனிஃபர் நீ உடம்பு பார்த்துக்கணும். ரோசி கிட்ட சண்டை போட்டு நீ அவகிட்ட பேசுறது இல்லையாமே. நீ ஏன் தலை கூட வராமல் ஸ்பைக் வச்சுட்டு இருக்க? ஏய் அந்த சைடு ஷர்ரா மாட்டீங்க. இவங்க இருக்கிறனால வெக்கப்படுறியா? இவங்க கிடக்குறாங்க பைத்தியக்காரங்க. ஐநோ உன் பாய் ஃப்ரெண்ட் அவளை சைட் அடிக்கிறான்னு உனக்கு கோவம். இதுக்கெல்லாம் போய் கோவப்பட முடியுமா? இது கேட்கும்போது எனக்கும் ஷாக்காக தான் இருந்தது. டேய் என்னடா பண்ணுற? நீ என்ன பண்ணுற? பார்த்தா தெரியல உனக்கு இதுனா புரியுது? புரியல. இதுக்கு அவனே பரவாயில்ல போலியே. அது கூட என்னடா பேசுகிற? டேய் பிளான்ட் பத்தாலஜி தெரியுமா உனக்கு? பிளான் பண்ணி பிரார்த்தல் பண்ணுறதா? தெரியுமே. அச்சி நீ பேசும்போது இதுவும் பேசும், கேட்கும், சுவாசிக்கும். சரக்கடிக்குமா? அடிக்கும்டா. இவன் என்னடா ரியாக்ஷன்லேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறான். நீ பேசும்போது இது ரியாக்ட் பண்ணும். இப்போ பாரு. This is my friend Satish. Satish, meet my friends Golden Cyber and Jennifer. ஓ இங்கிலீஷ் சரியா? பேசு. எஸ். EEIOU. சரி நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்களா? டேய் டீசெண்டா பேசுறா. ஓ அப்படியா? இப்போ பாரு ஏன் டீசெண்டா. டேய் 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 என்ன பண்ற? 2 நாள் சரக்கு அடிக்கணும். இப்போ நாங்கள் எப்படி க்ளோஸ் ஆகிறோன்னு பார்க்குறியா? இங்கே பார்த்தியா செடி குஷ்டு டான்ஸ் ஆடுது. அது காத்துக்கு ஆடுதுடா. பின்ன பிரபுதேவ மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி ஆடும். போடா போங்கடா குடிகாரங்களா. நீ மாமா அவள் வந்ததுலேருந்தே நீ ரொம்ப மாறிட்டடா. Here I go once again telling you, bro. Don't underestimate me, 'cause here I go, yo. Here I go once again telling you, bro. Don't underestimate me, 'cause here I go, yo.
பாண்டா ரொம்ப நாளா ஆளே காணோம். யா வெரி லாங் லீவ். எனி டைம் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே எப்படி பாண்டா? டெய்லி குளிச்சு பாரு நீயும் ஃப்ரெஷ் ஆயிடுவ. ஹாய் பேப். ஹாய். சீமிச்சி கஸ்டமர் சர்வீஸ், திஸ் இஸ் பாண்டியன் அலையஸ் பாண்டா. என் பேரு தமிழா? ஆமா. வாட்ஸ் யுவர் நேம்? லக்ஷ்மி ராமன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஓ மை காட், நீங்க தானே டிவி ப்ரோக்ராம்ல புருஷனையும் பொண்டாட்டியும் தனித்தனி சோஃபால உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுவீங்களே. புருஷன் கீரைக்காரி கூட ஓடி போயிட்டான், பொண்டாட்டி பால்காரன் கூட ஓடி போயிட்டான்னு. அப்ப கூட கோவமா சொல்லுவீங்களே, இந்த மாதிரி 4 புருஷன் கூட இருந்தேன்னா எப்படிமா உன் புருஷன் உன் கூட இருப்பான்? So hilarious. I'm a big fan of you, madam. லக்ஷ்மி ராமநாதன். Oh, I'm very sorry, madam. What's your problem? பார் நிக்க மாட்டேங்குது. பாருக்கு போனா யாராலையுமே நிக்க முடியாது. ஹலோ, பேட்டரி பார் சார். ஓ பேட்டரி பாரா? வீக்கா இருக்கும், மாத்திருங்க. சீமிச்சி கஸ்டமர் சர்வீஸ், திஸ் இஸ் பாண்டியன் அலையஸ் பாண்டா. போண்டா இல்ல மேன், பாண்டா. சார் 2 சிக்கன் சூப்பு, ஒரு பிரான் சூப்பு. ஏன் உங்களுக்கு ரத்த பொரியல் வேண்டாமா? அதுவும் ஒரு பிளேட். முட்டாள், இது ஒன்று சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இல்ல. சீமிச்சி கஸ்டமர் சர்வீஸ். போன கிழவை. சீமிச்சி கஸ்டமர் சர்வீஸ். சார் எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் போணும். அதை ஏன் என்கிட்ட சொல்ற? உங்க கம்பெனி தானே மூச்சா போச்சு. டேய் அது மூச்சா போச்சு இல்லடா, சீமிச்சி. ஐ அம் கோயிங் ஃபார் a டீ பிரேக். நல்லா கெட்ட வார்த்தையில திட்டலாம்னா இதை ரெக்கார்ட் வேற பண்றானுங்க. தேங்க் யூ ஜென்டில்மேன். ஹலோ, தங்க புஷ்பம் ரியல் எஸ்டேட்ஸ்ல ஒரு 50 ஏக்கர் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? கிண்டி கிட்ட 100 ஏக்கர் இருக்கு, நீ வாங்கிக்கிறியா? ஓ அந்த விகே ராமசாமி இடமா சார்? இல்லடா, எம்ஏஎம் ராமசாமியோடது. கிண்டி ரேஸ் கோர்ஸ், குதிரையெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. ஷூட் பண்ணிடுவாரு, போன கிழவை. கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். கீப் த சேஞ்ச். இது கல்யாணத்துக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கியா? அப்போ எனக்கு சத்தியமாக கல்யாணமே வேணாம், டார்ச்சர் பண்ணாத. ஹலோ, எதுக்குமா நீ இப்போ ஆம்பளை குரலில் பேச? ஹலோ, நான் அப்புறம் கூப்பிட்றேன், வாங்க. சார். கேன் ஐ ஹேவ் அ லைட் ப்ளீஸ்? யா சார். என்ன சார் இவ்வளோ லென்த்தாக இருக்கு? டாக்டர் டெய்லி ஒரு சிகரெட் தான் குடிக்க சொல்லியிருக்காரு. வாட் டு டூ? ஹலோ, டாஸ் யார் வின் பண்ணா? சார் கீப் மீ போஸ்டட். ஐம் கார்த்திக் சார். சோ வாட்? இங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் சார். பண்ணிக்கோ. காலையில இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன் சார். அப்ப வேலையே பார்க்கலையா நீ? சார். ஓகே, ஐ நீட் நோ இன்ட்ரோடக்ஷன். ஐ எம் பாண்டா. பாய். சார் உங்க ஃபோன் செம்ம ஸ்டைலா இருக்கு சார். அப்ப நான் ஸ்டைலா இல்லையா? ரெண்டும் சார். பிளாக்பெரியா? என்னது பேக்ல சொரியா? இல்ல பிளாக்பெரியான்னு. யா வெரி எக்ஸ்பென்சிவ். Q10. ஓ சார், நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம் சார். அப்படியா? அப்ப நான் எங்க வீட்டு கரண்ட் பில் எல்லாம் இனிமே நீ கட்டிடுறியா? இல்ல சார், நானும் பிளாக்பெரி தான் சார். ஓ சார், கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர் சார்? ஓ நம்பர் சொல்லு, போர் அடிச்சா கால் பண்றேன். 9626 908 208. சார் சேவ் பண்ணலையா? இங்க பண்ணிட்டேன். சார் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இல்லை, எனக்கு வேறு வேலையெல்லாம் இருக்கு. அப்போ ஈவினிங் ட்விட்டரில்? ஈவினிங் குவார்ட்டரில் இருப்பேன். டேய், இந்த பாண்டா செம்ம ஸ்டைல்டா. Q10, டொயோட்டா. ஜாக்கி ஜெட்டி படா எல்லாம் வெட்டி பந்தாடா. சில பேர் ஃப்ரெண்ட்ஸே சார்னு கூப்பிட சொல்கிறாங்களே, அதுதான் வெட்டி பந்தா இல்லை மச்சான்? இல்லை டேய், உண்மையான ஸ்டைலுக்கும் பந்தாக்கும் வித்தியாசம் தெரியாது உனக்கு? டேய், யார் பத்திடா பேசுறீங்க? நீ யார் கூட பேசிட்டு இருந்த? நீ யாரையும் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தியே. பாண்டு. பாண்டுவா? பாண்டாமா, நீ ஃபர்ஸ்ட் கையெடு. டென்ஷன் ஆகுது. அவனை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மச்சி. எப்பவுமே மூஞ்ச பேன்னு சிரிக்காமல் வச்சுருப்பான், உங்கள் அப்பா மாதிரி. ஆனால் வேலையெல்லாம் துருன்னு கரெக்டாக பண்ணுவான், உங்கள் அம்மா மாதிரி. எப்போ பாரு ஃபோனை வச்சு நோண்டினே இருப்பான், அது இவளை மாதிரி. மொத்தத்தில் சுத்தமான டுபாகூர். ஏய், நான் கோரஸாக கலாய்க்கிறீங்களா? அவனும் நம்மள மாதிரி தானே வேலை செய்கிறான். அவன்கிட்ட மட்டும் எப்படா இவ்வளோ காசு இருக்கு? அதெல்லாம் இல்லை மச்சி, நம்மள மாதிரி தான். எங்கேயோ திருடுறான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த சம்பளத்தில் எப்படி பிளாக்பெரிலாம் கடலை பொரி கூட வாங்க முடியாது. ஆனால் இந்த மேனேஜர்கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கிடுறான். பொறாம மச்சான் உனக்கு. How much? 450 மேம். டேய், என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டான்டா. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். போய் ஊருக்கெல்லாம் பார்ட்டி கொடு. இந்தாங்கடா. பிஸா வந்துடுச்சு. பிசாஸ் வந்துடுச்சு. அப்போ நான் கிளம்புறேன் கார்த்திக். இந்த பிசாசு கிளம்பிடுச்சு. ஏதோ வேண்ட வரப்ப போகிற மாதிரியே போகிற மாதிரி. இந்த எடுத்துக்கோ. சரி, நம்ம சாப்பிடுவோம். ஏய், ஆளுக்கு 2 தான், அதுக்கு மேலே தொட்டால் கொண்டு. ஏய், கார்த்திகேங்க? அவன் காலையில் கிளம்பி போயிட்டானே. என்னது? ஆமாம், ஏதோ ஒரு வண்டி வந்து பிக்கப் பண்ணி போயிட்டாங்க. சரி, தம்மு கொடுத்தானா? அதெல்லாம் ஒன்றும் தெரில. படா, நீ குடிக்கலான்னு பார்க்குறியா? அக்காவும் தம்பியும் சேர்ந்து பிடிங்க. Here I go once again, telling you, bro. Don't underestimate me, 'cause here I go.
சாயந்தரம் 4 மணிக்கு லிஃப்ட் நிக்க போகுது. என்ன பெட்டு? இப்போவே நின்றுடும். 2 தண்ணி லாரி உள்ள நின்னா ஓவர்லோடு தான். கொஞ்சம் நோக்குங்க சார். பெரிய இவரு லிஃப்ட்டுக்குள்ளே கூட கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. ஷட் அப். நான் மிஷ்கின் ஃபேன். இப்போ அவர் கண்ணாடி கழட்டுவார். என்ன பெட்டு? கட்ட மாட்டார். எவ்வளோ பெட்டு? கழட்டிட்டாரே, கொடுக்கறது கொடு. போட்டாரே, சரியா போச்சு. திஸ் இஸ் பேட் கம்பெனி, யூ ஃபாலோ மீ. நேற்று சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சு தர்றான். சொதப்பிடுவாங்கன்னு நினச்சேன். நீங்கள் வேணா பாருங்களேன். ஹாய் டென்டெக்ஸ். ஹாய் சின்டெக்ஸ். நீங்கள் வேணா பாருங்கள். இந்த வருஷம் நம்ம ஹாய் சார். ஹாய் கார்த்திக். இவர் தான் சைட் டிஷ். சாரி சதீஷ். இங்கே என்னவாவோ இருக்கார். இந்த பில்டிங் ஓனராக இருக்கேன். இஸ் இட்? அக்கௌண்ட்ஸில் இருக்கேன் சார். ஓ ஹாய். ஹாய். Einstein says E is equal to mc square. ஆமாம் சார். பட் பஸ் கண்டக்டர் சேஸ் ஆஃப்டர் காந்தி ஸ்டாச்சு அண்ணா ஸ்கொயர். அதெல்லாம் சரி. ஆனா ஒரு $60 $60 ஆயிடுச்சு. பட் இங்கிலாந்து வடபழனி கோயில் வாசல்ல முருகன் டாலர் 6 ரூபாய்க்கே கிடைக்குது. Why don't you go for that? Good idea. Hey, quickest century by Virat Kohli, you know? விராட் கோலியாவே இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்டோன்னா உள்ள செத்த கோழி தானே கிடக்கும். நான் முடிவு பண்ணிட்டப்பா. ஹாஃப் பிரைஸ்ல I'm buying a Samsung cell. பட் ஆஃப் அடிச்சுட்டு பைக் ஓட்டினா சேம் டே சங்கு உடனே ஊதிடுவாங்களே. டான்ஸ் ஆடுறவங்களாம் விஜய் ஆக முடியாது. பைக் ஓட்டுறவன்லாம் அஜித் ஆக முடியாது. ஏன் இப்படி டப்பிங் சீரியல் மாதிரி புரியாமையே பேசிக்கிறீங்க? இப்படியே பேசினா எந்திரிச்சு போயிடுவேன். அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ போயிட்டே நாங்கள் வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பேசுவோம். பாய் சார். செம்மையா இருக்காளுங்க. ஏய் என்ன ஒரே ஏரியா தானே போகிறோம், வா ஒன்றா போவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஷேர் ஆட்டோவில் போகிறேன். அவனை ஒன்றும் சார்னு கூப்பிட தேவையில்ல. ஷேர் ஆட்டோக்காரன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? நான் தானே, வெறுப்பேத்தாத வா. நாளையிலேருந்து வேணா என்ன மேடம்னு கூப்பிட்டுக்கடா, வாடா. ஆமாம், அந்த பாண்டா கூட எப்படா ஃப்ரெண்டானே? அவன் யாரையும் ஃப்ரெண்டாக சேர்த்துக்க மாட்டானே. பாண்டா 1 செக். எஸ். அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், மறக்காம வந்துரு. போன வாரம் தானே உனக்கு ஒரு கல்யாணம் அது ஆச்சு. வேற இது வேற, கன்ஃபியூஸ் ஆகாத ப்ரோ. ஒரு வாரம் கூட தாங்கலையா? சைக்கிளுக்கு காத்தடிச்சா கூட 10 நாள் நிக்குது. சம்திங் ராங் வித் த வால் டியூப். பாண்டா. எஸ். வாட்ஸ் திஸ்? இது என்னோட சம்பளம். ஓ கங்க்ராட்ஸ். அப்பனா இன்னைக்கு ட்ரீட் வந்து. இது என்னோட பேசிக் சம்பளம் பாண்டா. சும்மா சொன்னேன், நானே ட்ரீட் கொடுக்குறேன். ஆனால் வேணும்னா இதுலேருந்து அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரீட்டுக்கு. இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா? இதை வச்சு 9 வாழைப்பழம் 4 புற தான் வாங்க முடியும். நானே ட்ரீட் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ட்ரீட்டு. நீயா? காசை வேணா நீங்கள் கொடுங்க. வாழைப்பழம்னு சொன்ன உடனே குரங்கு வந்துருச்சு பாத்தியா? என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டு பாராட்ட வாங்குறது பார்க்கவே சந்தோஷமா இருக்கு பாண்டா. இரு பாத்தியா, ஷாருக் கான் மாதிரி உள்ள போயிட்டு மன்சூர் அலி கான் மாதிரி தலையாட்டிக்கிட்டே வரா பாரு. ஹே கலக்கிட்ட போல. பாலு உனக்கு முத்தம் மட்டும் தான் கொடுக்கல. என்ன விஷயம்? டேய் எனக்கு 3 months சேலரி கிரெடிட் பண்ணிட்டாங்கடா. ஃபேண்டாஸ்டிக். அப்போ ஈவன் ட்ரீட்டு தான் இன்னைக்கு நைட்டு. டேய் கார்ப்பரேட் லாங்குவேஜில் 3 months சேலரி கிரெடிட்னா அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். டேய் எதுக்குடா தூக்குறாங்க? கார்பரேட் ஆஃபீஸில் நல்லா வேலை செஞ்சா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க மச்சான். நல்லா வேலை செய்கிறவனை தானே வேலையை விட்டு தூக்குவாங்க. உன்னையும் தூக்குனாங்க. பாண்டா 9 o'clock ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் என்னோட ட்ரீட். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. இந்த 5% கமிஷன் மாத்திரம் மறந்துடாதீங்க. சொல்லுங்க, நான் தான் சார். கல்யாணத்துக்கு தான் நான் புரோக்கர். டைவர்ஸ்ல நான் பண்ணி வைக்க மாட்டேன். வைங்க போன. எல்லாம் நல்லபடியா போச்சு. இதே மாதிரி சீக்கிரமா கல்யாணத்தையும் முடிச்சிருங்க. வெரி குட். நான் வாங்க போற 5% டவுரி கமிஷனுக்காக சொல்லல. நல்ல இடம், நல்ல பையன், விட்டுறாதீங்க. கண்டிப்பா. பின்ன தின்ன மிச்சருக்குன்னு ஜிலேபிக்குன்னு சொல்கிறானா? நல்ல வரனா இருக்கு. இருந்தாலும் நாங்களும் ஒரு வார்த்தை பொண்ணுகிட்ட கேட்டுக்கிறோம். இன்னைக்குன்னு பார்த்து முக்கியமான கான்ஃபரன்ஸ் கால் வருது ஆஃபீஸ்ல இருந்து. ஆல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸா? டேய் இங்க என்ன நடக்குதுன்னு உன்னோட சொல்லணும், சரியா? சரி சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பையனு சாஃப்ட்வேர், பொண்ணு சாஃப்ட்வேர். இந்த வேர் பொருத்தம் கரெக்டா இருக்கு. கோட்டை விட்டுறாதீங்க. எப்படி விக்ரமத்தியா? வேலை இருக்கு. கமிஷனை கேஷா கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. தேங்க் யூ. இரு இந்த ஆளுகிட்ட ஒரு டவுட் கேட்டு வந்துடுறேன். டேய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துறா. சார் இந்த 5% ப்ரோ டவுரி ஹலோ ஒரு நிமிஷம் ப்ரோ. பேசுறேன் நினைக்க. நீங்கள் இப்படி கல்யாணத்துக்கு மட்டும் தான் பொண்ணு அரேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை? டாய் பின்ன என்ன சார், இப்படி தான் நல்ல குடும்பம்னு சொல்லி பிரேமா குடும்பத்துக்கு கூட்டு போனீங்க. அது என்ன விட்டுட்டு எங்கள் சித்தப்பா உஷார் பண்ணிடுச்சு. வர மாப்பிள்ளையாவது எப்படி கரெக்டாக எங்கே பொண்ணு ஓகே பண்ணுவானா, இல்லை பக்கத்து வீட்டில் வடாயம் காய போட்டது, எதிர் வீட்டில் துணி காய போட்டது கரெக்ட் பண்ணுவானா? டேய் இன்னாருக்கு இன்னார் என்று மேல ஒருத்தன் கதை எழுதிட்டு இருக்கான்டா. அப்புறம் உனக்கு எதுக்கு 5% கமிஷன்? 5% கமிஷனை பத்தி பேசணுமே. எல்லார்கிட்டையும் இதே டைலாக் சொல்கிறேன்யா. ஏய் நிறுத்து, ஏய் நிறுத்து, நிறுத்துன்றல, நிறுத்து நிறுத்து. போடு வந்துட்டே இருக்க. எங்க இருந்து வரீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட மேட்ச் விளையாண்டு வரோம் சார். யார் ஜெயிச்சா? நாங்க தான். சரகா? தோனி டபுள் செஞ்சுரி அடிச்ச சந்தோஷத்துல நாங்க சரக்கு அடிக்க கூடாதா சார்? எங்க ஊத? ஏய் போய் தொலைங்கடா. தேங்க் யூ சார். பசிக்குது பாண்டா. எங்க போலாம்? சோலா, தாஜ், லீலா பேலஸ். சே அங்கெல்லாம் நிறைய செலவாகும்.
ஆமாம்ல, அங்கே போனால் நிறைய செக்கிங் இருக்கும் பாண்டா. டிக்கியை திறக்க சொல்லுவாங்க, பானட் திறக்க சொல்லுவாங்க. ரிஸ்க்கு வேணாம். பவன் போலாமா? உட்காரதுக்கு இடமே இல்லையா பாண்டா? இட ஒதுக்கீடு பண்ணிடுவோம். திஸ் இஸ் கால்டு தார்டின் தக்கரடப்பா கிச்சன். கார்த்திக், நேற்று நாம சாப்பிட்ட அதே காக்கா பிரியாணி தான் இன்னைக்கு பூனை வறுவலோட சாப்பிடலாமா? ஏன்பா இவங்களுக்கு கொடுக்கலையா? சார் சார் சார், லெக் பீஸை விட்டீங்க எப்படி? என்ன கார்த்திக், ஃபோன் எடுக்கல, ஆஃபீஸ்க்கு வரல? திடீர் பணக்காரனுக்கு வர்ற பயம் வந்துருச்சா உனக்கு? என் அக்கா கல்யாணத்துக்கு பணம் செட்டில் பண்ணிட்டேன் பாண்டா. அவள் ஹாப்பி. ஆனால் எனக்கு தான் இவ்வளோ பணம் வச்சுட்டு நைட்டு பூரா தூக்கம் வர மாட்டேங்குது. பணம் ஓவராக சேர்ந்துட்டாலே தூக்கம் போயிடும் கார்த்திக். அதை நாம் செலவழிச்சாகணும். லெட்ஸ் கோ சம்வேர் அண்ட் என்ஜாய் இட். கம் ஆன். எங்கே? ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே கூட பொண்ணுங்களுக்கெல்லாம் கண்ணு சுருங்கி மூக்கு நசுங்கி இருக்கும். தாய்லாந்து. விளையாடாத பாண்டா. முதல்ல பணத்தை எங்கே சேஃபாக வைக்கிறதுன்னு யோசிக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கோவா. கோவாவா? நானும் வரேன். என்ன டார்லிங் பிசாசு ஜென்ஸ் கேட்டப்பில் நிற்கிது? எங்கே வர்றேங்கிற நீ? கோவா போகிறேன் நீங்களே? இல்லை இப்போ கோ அப்புறம் வா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக சமாளிச்சிருந்துருக்கலாம். நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் கேட்டேன், நானும் வருவேன். சரி வந்து தொலை, பட் கீப் இட் அ சீக்ரெட், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது ஓகே. அப்போ பிரியா கிட்ட? ஒரு பொண்ணுக்கிட்ட ரகசியம் சொல்கிறதும் 1,00,000 பேருக்கு SMS அனுப்புறதும் ஒன்று தான். நோ. சரி, நான் போய் பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கரன்சிலாம் சேஞ்ச் பண்ணணும், பிக்கினி வேறு வா. என்னடா கோவாக்கு போய் பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறேன்றா? கோவா ஃபாரின் தானே? எக்ஸ்கியூஸ் மீ. Yes, go straight, take right. Hello. Thank you. Yes, sir. Give us the most expensive room here. TDS journey. இதுக்கெல்லாம் கூட TDS பிடிப்பாங்க? உன் ஆங்கில அறிவை பார்த்து நான் அசந்து போய் நிற்கிறேன்டா. லைட்டை போடு. நான் 98 மார்க்கில் இங்கிலீஷ்லையா? டோட்டலாக. எவ்வளோ பழைய ஜோக்கு. வாவ், வாட் இன்டர்ஸ்டெல்லர் டெக்கரேஷன். ஏய், இங்கே பார்த்தியா? தார்லேயே மனுஷன் மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் வாய் செய்யும்போது தார் தீந்து போச்சு போல இருக்கு. அதான் அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆமா? மாமாவா? அப்போ கேர்ள்ஸ்லாம் கூட்டு வந்திருக்கீங்களா? ஆல்பர் தான் கொடுக்க நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். இவர் என் தாய் மாமா. நாய் மசாஜ் பண்ணுறவரா? நாய் மசாஜ் பண்ணுவேன், மேலெல்லாம் ரத்தம் வழியும். மாமா நீங்கள் எப்படி இங்கே? இந்த ஹோட்டலில் நான் தான் ஜிஎம். இதுக்கு முன்னாடி மும்பையில் தானே நீங்கள் பானிபூரி வித்துட்டு இருந்தாரா? இல்லை பாண்டா, பேல்பூரி வித்துட்டு இருந்தாரா? ஏய் மாமா நீங்கள் கோச்சிக்கிறீங்க. மும்பை ஹோட்டலில் ஜிஎம்மாக இருந்தார். சரி, கோவா சுற்றி காட்டு. சுற்றி காமிக்கிறேன். உங்கள் அப்பா 10 பைசாவும் 10 பைசாவும் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்து எச்ச தொட்டு பிரித்து அதுக்கப்புறமா பிச்சைக்காரனுக்கு போடுவார். உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பணம்? கிங் சூட்டு 1000 ரூபா டிப்ஸு. ஏன் அவனை பார்க்குற? அது வந்து அங்கிள், நாங்கள் வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டேன். அதில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. 20 lakhsக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் 10 lakhs கேஷும் கொடுத்தாங்க. அதில் தான் இப்படி நாங்கள் ஜாலியாக. வெரி குட். நல்லா பாடுவியா? எங்கே ஒரு 2 வரி பாடு. மறந்துட்டேன். பரவாயில்ல, பாடு. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ள ஆரம்பமே. சரிப்பா, நான் கிளம்புறேன். சாயங்காலமா பேசுவோம். காதலித்துப்பார், உன் கையெழுத்து அழகாக இருக்கும், வைரமுத்து சொன்னது. காதலிக்காமலே இருந்து பார், உன் தலையெழுத்தே அழகாக இருக்கும். இதுவும் வைரமுத்து சொன்னதா? இல்லை, இது என் வாய்க்குள்ளே போய்கிட்டு இருக்காரு இந்த முத்து சொன்னது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது என்ன கையில் வாசகம்? எப்படி இந்நேரத்துக்கு கீழே போட்டிருப்பாங்க, அதை நம்ம கொஞ்சம் மேலேயே பெருசாக போட்டுடலாமேன்னு போட்டேன். பாண்டா, நீ ஒரு பீப். பீப் என்றால் கெட்ட வார்த்தையில் திட்டினா அவங்க போடுவாங்க, அதான் நானே போட்டேன். இதுக்கு நம்ம மெரினா பீச்சில் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். யோ மாமா, என்னடா இதுதான் கோவாவா? பின்ன இது என்ன பால் கோவாவா? இதை நாங்கள் மேப்லேயே பார்க்க மாட்டோமா? என்ன கோவானா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு ஓவராக பில்டப் கொடுத்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் சுற்றுவாங்கன்னாங்க. இங்கே பாரு, சுடிதார் பட்டு போடையெல்லாம் கட்டின்னு சுற்றுதுங்க. இங்கே பார்த்தியா, ஒரு பீர் கூட வாங்கி கொடுக்காம பதட்டத்தில் பாண்டா எதை குடிக்குதுன்னு. இந்த ரஸ்னா நான் வீட்டில் குடிக்க மாட்டேனா? போயா வாயான்றதெல்லாம் ஊரில் வச்சுக்க. நான் மாமா. மாமா மாமாங்கிறியா? அதுக்கான எந்த விளையாட்டு பார்த்துருக்கியா? சரிப்பாடி. அதான் புதுசாக ஏதாவது காட்டியா? புதுசாக தானே. மாமா எங்கே போகிற? வெயிட், ஐல் பி பேக். அரை மண்டையெல்லாம் அர்னால்டு டைலாக் பேசுகிறான் பாரு. இந்தாங்கடா. என்ன மாமா அது? ஊர்கா பாட்டில். சைக்கிளாலிக் காளான். காளான் சைக்கிள் ஓட்டுமா? காளான் சைக்கிள் ஓட்டாது. இதை தின்னா நீ காத்துலயே மோட்டார் சைக்கிள் ஓட்டு. போதையிலேயே இது ராஜ போதடா. புதுசா பண்ணு தின்னு. ஒன்றும் ஏறவே இல்லை. சாப்பிட்டோன்னே ஏறிடுமா? கொஞ்சம் பொறுமையாக தான் ஏற இரு. சாப்பிடு. நீங்கள் எடுத்துக்கல? எனக்கு போதை பழக்கம்லாம் கிடையாதுப்பா. உங்களை எல்லாம் மேய்ச்சி கூட்டிகிட்டு போகணும்ல. நீங்கள் ஒரு அளவோட தின்னுங்க. பில்டப் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குறானே. சாப்பிட்றடே.
கோபால் கோபால் லதா நீயா? ஆமாம் கோபால், என்னை மறந்து விட்டீர்களா கோபால்? இல்லை லதா, இல்லை. நான் உன்னோடு சந்தோஷ சங்கீதம் பாடுவதற்கு ஓடோடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் டாக்டர் என் கருப்பையை எடுத்து விட்டார் என்று கூறி என்னுடைய ஆசைக்கு அணை போட்டவள் நீதானே லதா? ஆமாம் கோபால், என்னை மன்னித்து விடுங்கள் கோபால். சரி, சம்சாரம் தான் ஆகவில்லை, ஒரு சங்கீதமாவது பாடி என்னை மகிழ்விப்பாயா லதா? பாடுகிறேன் கோபால், ஆனால் நீங்கள் எனக்காக பியானோ வாசிப்பீர்களா கோபால்? பியானோவா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே. வாசிக்கிற மாதிரி நடிங்களேன் கோபால். நடிப்பா? நானா? போங்கள் கோபால். ஏய் கார்த்திக் பையா, ப்ளீஸ். இவர்தான் கோபால் பல்படி ஓனரா? மனுஷங்களா இவங்களா? நானே எவ்வளோ குடிக்கிறவங்களை பார்த்துருக்கேன், இப்படி மோசமாக பிஹேவ் பண்ணுறானுங்க. அது இவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு சத்தியமாக உருப்பட மாட்டேன் சொல்லிட்டேன். நான் முன்னாடி போகிறேன், நீ வந்தாவா வரலன்னா போ. மாமா மாமா அவங்க இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி எத்தனையோ பேர் பால் எந்த நம்பரில் விழப்போகுதுன்னு பல குள்ளவெட்டு முறையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. குள்ளவெட்டுனா ஷார்ட்கட்டை தான் தூய தமிழில் சொன்னேன். என்ன பண்ணுறீங்க? உன்னை என்ன கெட்ட வார்த்தையில் திட்டலான்னு ட்விட்டரில் கேட்க போகிறேன். அதையும் தேடி பார்க்குறேன். அதில் நெட்ஒர்க்கே இருக்காதுடா முட்டை பசங்களா. ஒருத்தன் என்ன பண்ணா, ஷூவில் கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாலோட ஸ்பீடை மெஷர் பண்ணி அது எங்கே போய் விழப்போகுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சான். இதை தெரிஞ்ச அந்த செக்யூரிட்டி ஷூவை கழட்டி தனியாக வச்சுட்டான். அவ்வளோதானா? காலோட கழட்டி தனியாக வச்சுட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணா, ஒரு மாசமாக அந்த கேசினோவில் சுற்றி திரிஞ்சு எந்த நம்பரில் ஆரம்பித்தா எந்த நம்பரில் போய் விழும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஆடி கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சான். தப்பிச்சிட்டானா? ஊருக்கு அனுப்பிட்டாங்க பாடியா. ஏய் ஒலி பல்லி, கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சைன் லாங்குவேஜில் பேசணும்? அங்கே தான் யாருக்கும் தமிழ் தெரியாதுல்ல. 1 2 3 நம்பரை மட்டும் காதோரமாக சொல்லிட்டு போயிடலாம்ல. நீயே இவ்வளோ யோசிக்கும் போது நாங்கள் யோசனை பண்ண மாட்டோமா? டேபிளை சுற்றி செக்யூரிட்டிங்க ஒவ்வொரு அசைவையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணால் அது அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால தான் தூரத்தில் போய் நின்று சைகை மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறோம். அதுக்கு மொழி அவசியம் இல்லை, புரியுதா? பட் தூரத்தில் நின்று நீ தெரிய மாட்டியே.